ஹலோ கைஸ், வீட்டில் இருக்கிற 3 பொருட்களை வச்சு ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் ஹேர் பேக்கும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு, ரோஸ் வாட்டர் அண்ட் ஆலோவேரா ஜெல். இது 3 மட்டுமே நம்ம ஃபேஸ் மாஸ்க்குக்கு தேவையான பொருட்கள். ரோஸ் வாட்டரும் அண்ட் ஆலோவேரா ஜெல்லும் ஆட் பண்ணும்போது கேமரா ஆஃபில் இருந்திருக்கு, நான் அதை கவனிக்கலை. ஸோ இப்போ ஃபேஸ் மாஸ்க் தான் நம்ம செய்கிறோம். அதுக்கு ஃபியூ ட்ராப்ஸ் தண்ணியும் வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். ஹேர் பேக்குக்கும் சேம் மெத்தட் தான், பட் அது கூட கோகோனட் ஆயில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஹேர் பேக்குக்கு அதே ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் இல்லைன்னா நீங்கள் ஷாப்பில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் கூட எடுத்துக்கலாம். இது வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஹெர்பல் ஹேர் ஆயில். இதோட வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஹேர் ஆயில் நான் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி ஆர்டர் பண்ணணுங்கிற டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஹேர் பேக்குக்கு லாஸ்ட்டாக கோகோனட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோக்குள்ள 100% ஒர்த்து தான் இந்த ஹேர் பேக். தென் நம்ம இதை வந்து மாய்ஸ்சரைசராக கூட நம்ம நைட் போல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நீங்கள் இதை வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் ரிசல்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரே நம்ம வந்து ஹேர் பேக்கை வந்து இது ஃபேஸுக்குமே போடுறது தான். இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கும் இது பெனிஃபிட்ஸ் தான் அண்ட் ஹேர்க்கும் பெனிஃபிட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து தான் நான் போடுறேன். ஆயிலியாக இருந்துச்சு என்னோடய ஃபேஸ். ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து இது அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபேஸ் மாஸ்கில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாததுனால உங்களுக்கு டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிடும், கண்ட்ரோலாக வச்சுருக்கும் அண்டு மாய்ஸ்சரைசராக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ கிளாஸியாக இருக்கும் அண்ட் ஸ்கின் க்ளோயிங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து இது ரொம்ப இது வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் இதை வாங்கணுமா அது வாங்கணுமா எதுவுமே வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்கிறத 3 பொருளை வச்சே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் இது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து போட்டுட்டு ஆஃப்டர் ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே விசிபிளாக தெரியும். ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரையாக விட்டுட்டு ஃபேஸில் வந்து தண்ணியை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுக்கணும். நம்ம எந்த ஒரு ஃபேஸ் பேக்கு போட்டாலுமே நம்ம வந்து மசாஜ் கொடுக்கணும். ஃபேஸ் மாஸ்க்குங்கிறது ஒரு 70% ரிசல்ட் கொடுக்கும். பேலன்ஸ் 30% வந்து நம்ம மசாஜில் தான் இருக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம ரெகுலராகவே மசாஜ் கொடுக்கலாம். டெய்லியும் நைட்டு நம்ம வந்து கோகோனட் ஆயிலை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இல்லை மாய்ஸ்சரைசர் எதனாலும் நம்ம போட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரெகுலராகவே நீங்கள் நைட் யூஸ் பண்ணிட்டு மார்னிங் உங்கள் ஃபேஸை பாருங்கள், பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மசாஜ் கொடுத்துட்டு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என் ஸ்கின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது. அண்டு எனக்கு பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஹேர் மாஸ்க்கு போயிடலாம். ஹேர் மாஸ்க்குக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச அந்த க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கிற அந்த ஹேர் பேக் தான். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இது நம்ம அப்ளை பண்ணும்போதே ஜாலியாக இருக்கும். ஸோ அதோட ரியாக்ஷன் எனக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேல்ஃப்லையும் ஹேர்லேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்சர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இது வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட கர்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. நான் இன்றைக்கி கர்டு ஆட் பண்ணல. எந்த ஒரு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆயில் கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரிஸி ஹேராக இருக்கக்கூடாது. ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் பேக் போடுங்க. அண்ட் ஆஃப்டர் ஹேர் வாஷ் நீங்கள் வந்து ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து இப்போது ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களா, அந்த ஈரத்தோடையே நம்ம இந்த ஹேர் பேக் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் அகெயின் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணல, இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு.
ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு ஃப்ரிஸினஸுமே கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். இப்போ வந்து எனக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது கூட எனக்கு ஹேர் ஃபால் ஆகிறது கிடையாது. இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஸ்டார்டிங் ஹேர் பேக் எதுவுமே யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ரெகுலராக வீக்லி ஒன்ஸாவது ஹேர் பேக் போட்டுக்கிட்டேன். அப்புறம் தான் அதோட பெனிஃபிட்ஸ் எனக்கே தெரிஞ்சது. நான் ரியலைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் அதான் உங்களுக்கு இதை வந்து சரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாமேன்னு ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.